தனுசு ராசி என்பர்களே, நீங்கள் ஒரு நெருப்பு ராசியின் தத்துவம் போல நடந்து கொள்வீங்க. நெருப்பு தத்துவ ராசி தான் இந்த தனுசு ராசி என்பர்கள். மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க தன்னைத்தானே எரித்து கொள்ளக்கூடிய தீபத்தை போன்றவர்கள் நீங்கள். மற்றவங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு எவ்வளவு காயங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று முதல் நபராக வந்து நிற்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய நல்ல மனதை பலவீனமாக கருதி உலகம் உங்களுக்கு வழங்கிய 5 துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். முதலாவதாக இருப்பது உங்களுடைய வழிகாட்டியே உங்களை வஞ்சித்தது. குருவின் ஆதிக்கம் என்பதால் நீங்கள் மற்றவர்களுடன் நல்ல ஒரு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய ஆலோசனையை பெற்று முன்னேறியவர்கள் ஒரு கட்டத்தில் உங்களை ஏளனம் செய்துவிட்டு உங்களை விட தாங்கள் மேலானவர்கள் என காட்டிய அந்த துரோகங்கள் முதல் ஒரு ரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அது எதுவுமே ஆரம்பத்துல தெரியாது. போக போகத்தான் அது அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இரண்டாவதாக, அரவணைத்தவர்களின் அலட்சியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறியிருக்கும். ஒரு செடியை போல ஒருவரை நீங்கள் வளர்த்து விட்டிருப்பீங்க. அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் அவங்களுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே பாதுகாத்திருப்பீங்க. ஆனா அவர்கள் கனியானதும் அந்த சுவையை உங்களுக்கு தராமல் உங்களுக்கு எதிராகவே அந்த மரத்தை பயன்படுத்திய அந்த ஒரு விதம் உங்களுடைய மனதை சுட்டரித்திருக்குங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. எல்லாத்தையும் நீங்க போக போகத்தான் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மூணாவதா, நாணயத்தின் ஒரு மறுபக்கம் போல உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். சொன்ன சொல்லை நீங்க காப்பாற்றுபவர் என்று உங்களுக்குள்ள பெயரும் இந்த ஒரு நேரத்துல வரவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் நீங்கள் எவரை நம்பி ஜாமீனுக்காக நின்றீர்களோ அல்லது யாருக்காக நீங்க எல்லாத்தையும் பொறுப்பேற்றுக் கொண்டீர்களோ அவர்கள் உங்களுடைய கை கழுவி விட்டு ஓடிய போது ஏற்பட்ட அவப்பெயரும் இழப்பும் ஈடு செய்ய யாராலையுமே முடியாதுங்க. பணம் செலவானால் கூட பரவாயில்லை, அதை சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் என்னுடைய பெயரும் மரியாதையும் போய்விட்டது. இந்த ஒரு நேரத்துல எனக்குன்னு இருந்த மரியாதையும் கிடைக்காமல் போய்விட்டது. இந்த ஒரு நேரத்துல இதை நான் எப்படி மீண்டும் சம்பாதிப்பது, இதற்கு எத்தனை வருடங்கள் ஆகுமோ என்று மனக்கவலைகள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் உண்மையாக இருந்தது ஒரு தவறா என்பதை நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க உதவி செய்த இடத்திலேயே அவமானங்களையும் நீங்க பெற்றிருப்பீங்க. ஒருவருக்கு இக்கட்டான ஒரு நேரத்தில் உங்களுடைய கையில் இருந்த கடைசி பணத்தை கூட நீங்க கொடுத்து உதவி இருப்பீங்க. ஆனா அதை திரும்ப கேட்கும்போது உங்களை தவறான மனிதராக சித்தரித்து ஊர் முழுக்க பேசிய அந்த துரோகம் உங்களுடைய நம்பிக்கையை சிதைக்க வைத்திருக்கும். நீங்க ஒரு மனிதன் கஷ்டத்துல இருக்கான், அவனுக்கு நம்ம கஷ்டத்துல உதவணும் அப்படின்னா அவன் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு திருப்பி கொடுத்துருவான் என்ற ஒரு எண்ணத்துல நீங்க உங்களிடம் இருந்த கடைசி பணத்தையும் கொடுத்து உதவி இருப்பீங்க. ஆனா அது அந்த மனிதனுக்கு தெரியாமல் அவன் உங்களை தேவையில்லாத வார்த்தைகளால் பேசி உங்களுடைய மனதையும் அவன் கொச்சப்படுத்தி இருப்பான். ரகசியங்களின் வியாபாரம் உங்களுடைய வெளிப்படையான குணத்தால் பல விஷயங்களை ஒருவரிடம் நீங்க பகிர்ந்திருப்பீங்க. அந்த தகவல்களையே அவங்க ஆயுதமாக்கி உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்தது உங்களுடைய நெருங்கிய வட்டாரமே என்பதுதான் ஒரு கசப்பான ஒரு உண்மையாக இருக்கும். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இல்லைன்னா எப்பொழுதோ நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. இதுவரைக்கும் அந்த ஒரு நிலைமைக்கு வராம இருப்பதற்கு காரணம் உங்க கூடவே இருந்த சில நபர்கள் தான். அவர்கள் உங்களை இந்த ஒரு நேரத்துல உங்களை சில விஷயங்களை கூறி உங்களை தடுத்து நிறுத்தி வெளியில் அனைவரிடமும் கூறிவிடுவேன் என்று உங்களை பயம் காட்டி இந்த ஒரு இடத்தில் உங்களை இருக்க வைத்திருப்பாங்க. இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளும் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். தனுசு ராசிக்காரங்க வெளியில் எப்போதுமே புன்னகையோடும் ஒரு நையாண்டி தனத்தோடும் நீங்கள் வலம் வந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா அந்த சிரிப்பு உங்களுடைய இரத்த கண்ணீரை மறைக்கக்கூடிய ஒரு திரை போல இருக்கும். ஒரு முறை நீங்கள் ஒரு பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்த போது வீட்டில் யாரிடமும் நீங்கள் சொல்லாமல் உள்ளுக்குள்ள ஒரு புயல் வீசினாலும் வெளியே நீங்கள் தன்மானத்திற்காக சிரித்து கொண்டே நண்பர்களுடன் நீங்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த தருணங்கள் ஒரு பெரும் வடு போல உங்களுடைய மனதிற்குள் தங்கி கொண்டேதாங்க இருந்திருக்கும். அந்த சிரிப்பு முடிந்து தனிமை வந்ததும் நீங்கள் அனுபவித்த வழிகள் உங்களை ஒரு முதிர்ச்சியான ஒரு மனிதராகவும் மாற்றிருக்கும். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. எல்லாத்தையுமே நீங்க போக போகத்தாங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. இது எல்லாமே உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் இது நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதை போக போக நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் குருவின் சஞ்சார மாற்றத்தால் உங்களுடைய மனதில் இருந்த பெரிய இருளானது இனிமே விலக ஆரம்பிக்குங்க. இதுவரைக்கும் உங்களை வாட்டிய 2 முக்கியமான குழப்பங்கள் அனைத்துமே இனிமே தீர்ந்துவிடும். ஒன்று தொழில், இன்னொன்று பணி நிலைத்தன்மை.
இப்படியே போனால் நம்முடைய எதிர்காலம் என்னாகும் என்ற குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவான பாதை உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு புரிதலானது உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவுகள் இப்போது தாமாகவே வந்து உங்களுடைய உண்மை நிலையை உணர்ந்து கொள்வாங்க. உங்களிடம் வந்து மன்னிப்பும் கேட்பாங்க. உங்களை வந்து புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களை தேடி வரக்கூடிய சில உறவுகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக மாறிவிடுவாங்க. முடிவுகளுக்குள்ள ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். தவறான பாதையிலிருந்து சரியான ஒரு திசைக்கு இனிமே நீங்க நகர ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க எடுத்த முடிவுகள் அனைத்தும் உணர்ச்சி வசப்படுவதாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். இல்லை அப்படின்னா மற்றவங்களுடைய பேச்சை கேட்டதாகவே தான் இருந்திருக்கும். அதனால உங்களுடைய முடிவுகள் இதுவரைக்கும் நன்மைகளை தேடி கொடுத்தாலும் போதுமான அளவுக்கு நீங்கள் அந்த ஒரு முடிவை எடுத்திருந்தா இன்னும் நன்மைகளாக மாறியிருக்கும் என்று உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். ஆனா நீங்கள் பல முறை வீழ்ந்திருப்பீங்க. மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு உணர்ச்சிகரமான சில முடிவுகளை எடுப்பதால் நீங்க வாழ்க்கையில எத்தனையோ முறைகள் கீழே தள்ளப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடாது என்பதற்காகவே உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க வாழ்க்கையில கீழே தள்ளி கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. மற்றவங்களுடைய பேச்சை கேட்கவே கூடாது என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க அந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்ளவா ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய ராசிக்கு நாணமானது பிறக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சிறிய முடிவுகள் கூட பல வருடங்களாக தீராத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தீர்த்து கொடுக்கும். இந்த முடிவுகள் உங்களுடைய பொருளாதாரத்தையும் சமூக அந்தஸ்தையும் ஒரு மலை உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுக்கும். அது ஆரம்பத்துல உங்களுக்கு எதையுமே உணர்த்தாதுங்க. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. புதிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகக்கூடிய திறமைகளுமாகவும் இருக்கும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில 3 முக்கியமான மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழ்ந்துவிடும். ஒன்று, நிம்மதியான ஒரு பணப்புழக்கம். வரவேண்டிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல வசூலாகி போதுமான அளவுக்கு பணமானது உங்களுடைய கையில் இந்த ஒரு நேரத்துல சேர ஆரம்பிக்கும். புதிய உறவுகளுக்குள் ஒரு வருகையானது உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களுக்கு உண்மையாக கை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அறிமுகமாவாங்க. அவங்கள பார்த்து இந்த ஒரு நாள்ல நீங்க சந்தோஷப்படுவீங்க. நினைத்ததை விட வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆரோக்கியத்துல ஒரு மேம்பாடும் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாள் உடல் உபாதைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் மறைந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்றும் வாழவும் ஆரம்பிப்பீங்க. உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய தனித்துவமான திறமைகள், அதாவது பேச்சாற்றல்கள், நிர்வாக திறன்கள் அல்லது கலைத்திறன்கள் இப்போது உலகிற்கு தெரிய வரும். அது உங்களுக்குள்ள மட்டுமே தாங்க இருந்திருக்கும். இப்போது உலகிற்கு தெரிய வந்து அனைவருமே இதை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. ஒரு காலத்தில் உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் உங்களுடைய திறமையை கண்டு உங்களுடைய காலடியில் வந்து நிற்கக்கூடிய சூழல்கள் கூட உருவாக்கியிருக்கும். ஆனால் இப்போது அது எல்லாத்திலும் இருந்து மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை எல்லா விஷயங்களிலும் இருந்தும் நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய அம்பு இப்போது இலக்கை நோக்கி துல்லியமாக பாய தொடங்கிவிட்டது. கடந்த கால வழிகள் அனைத்தும் உங்களுடைய வெற்றிக்கான ஒரு உரங்களாக மட்டுமே தாங்க இருக்கும். இனிமே நீங்கள் ஒரு வெற்றியாளராக கொண்டாடப்படுவீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்க முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். ஆனா உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைத்து வாழ்க்கையில நல்ல விதமான விஷயங்களை இனிமே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. புதிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகக்கூடிய திறமைகளுமாகவும் இருக்கும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில 3 முக்கியமான மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழ்ந்துவிடும். ஒன்று, நிம்மதியான ஒரு பணப்புழக்கம். வரவேண்டிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல வசூலாகி போதுமான அளவுக்கு பணமானது உங்களுடைய கையில் இந்த ஒரு நேரத்துல சேர ஆரம்பிக்கும். புதிய உறவுகளுக்குள் ஒரு வருகையானது உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களுக்கு உண்மையாக கை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அறிமுகமாவாங்க. அவங்கள பார்த்து இந்த ஒரு நாள்ல நீங்க சந்தோஷப்படுவீங்க. நினைத்ததை விட வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆரோக்கியத்துல ஒரு மேம்பாடும் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாள் உடல் உபாதைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் மறைந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்றும் வாழவும் ஆரம்பிப்பீங்க.
உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய தனித்துவமான திறமைகள், அதாவது பேச்சாற்றல்கள், நிர்வாக திறன்கள் அல்லது கலைத்திறன்கள் இப்போது உலகிற்கு தெரிய வரும். அது உங்களுக்குள்ள மட்டுமே தாங்க இருந்திருக்கும். இப்போது உலகிற்கு தெரிய வந்து அனைவருமே இதை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. ஒரு காலத்தில் உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் உங்களுடைய திறமையை கண்டு உங்களுடைய காலடியில் வந்து நிற்கக்கூடிய சூழல்கள் கூட உருவாக்கியிருக்கும். ஆனால் இப்போது அது எல்லாத்திலும் இருந்து மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை எல்லா விஷயங்களிலும் இருந்தும் நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களை, உங்களுடைய அம்பு இப்போது இலக்கை நோக்கி துல்லியமாக பாய தொடங்கிவிட்டது. கடந்த கால வழிகள் அனைத்தும் உங்களுடைய வெற்றிக்கான ஒரு உரங்களாக மட்டுமே தாங்க இருக்கும். இனிமே நீங்கள் ஒரு வெற்றியாளராக கொண்டாடப்படுவீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்க முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். ஆனா உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைத்து வாழ்க்கையில நல்ல விதமான விஷயங்களை இனிமே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும்